இந்திராவை நியமிப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்தில் மாவட்ட செயலாளர் திரு ப. குமாரண்ணன் அவர்கள் நிச்சயமாக அந்த கள்ளக்குடி சிமெண்ட் ஃபேக்டரி சம்பந்தமாக அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு துரோகங்கள் நடக்கிறது, இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய விவசாய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் ஏன் பயப்படுகிறீர்கள், மனுநீதி நாளில் மனு கொடுக்குறார். அந்த வேலைகளை அதிமுக அவர் நினைச்சு கூட பார்க்க மாட்டார். இன்னும் சொல்ல போனா சீனிவாசன் அம்மா மக்கள் முன்னேற்ற பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இனி தமிழ்நாட்டில் யாருமே இடுப்புக்கு கீழே ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும். பரஞ்சோதி அதிமுக புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய அண்ணன் பரஞ்சோதி அவர்கள் முழுமையூர் வீட்டுக்கு தலா 1 லட்சம் கொடுத்து மீதி 200 கோடி ஆட்டையை போட்டு விடலாம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எது ஆளுங்கட்சியா இருக்கோ எதிர்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்காக குரல் கொடுத்தால் உங்களை நாளை நினைத்து பார்த்து உங்களுக்கு ஓட்டு போடுவார்கள், இல்லைன்னா ஓட்டு போட மாட்டாங்க. பரஞ்சோதி அண்ணன் அவர்களெல்லாம் மக்கள் நிலைப்பாடுகள் இருக்குது. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 4லிருந்து 5 தொகுதி அதிமுக வெற்றி பெறுவதற்கான பேட்டி எடுத்து நம்ம லகரம் டிவியில் செய்தி வெளியிடுகிறோம். நன்றி. லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு அரசியல் நிலைப்பாடுகளில் திருச்சிக்கு தங்கமணியை பொறுப்பாளராக நியமிப்பது, கோகுல இந்திராவை நியமிப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்தில் வெளி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இங்கு பொறுப்பாளர்களாக இல்லை, அவங்கவுங்க மாவட்டத்தில் அவங்கவுங்க மாவட்ட செயலாளராக செயல்படுவார்கள். ஆனால் கோகுல இந்திரா, தங்கமணி போன்றவர்களெல்லாம் இங்கு நிர்வாகத்துக்குள்ள மாவட்ட செயலாளர்களை நெருக்கடி கொடுக்கறது போன்ற சம்பவங்கள்லாம் இருக்கு. சரி, அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகளை வைத்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, திருச்சி மாவட்டத்தில் KN நேரு உச்சபட்ச நிலையிலே அதிகாரத்தை பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் கட்சியில் உள்ளவர்களே நெருக்கடி கொடுத்து பல வேலைகளை செய்கிறார். அதே போல திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கு தொகுதியில் சீனிவாசன் மாவட்ட செயலாளர் போட்டியிட்டால் நிச்சயமாக தோல்விதான் மிஞ்சும் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. அதுபோல கார்த்திகேயன் அவர்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேறு எந்த மாவட்டத்தில் எப்படியோ மண்ணச்சநல்லூர்லையும் திருச்சி கிழக்குலையும் அதே போல மணப்பாறை போன்ற பகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் ப. குமார் அவர்கள் போட்டியிட்டால் வெற்றி பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் கார்த்திகேயன் சீட்டு கேட்டு அவருக்கு கிடைத்து போட்டியிட்டால் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கோட்டத் தலைவராக இருக்கக்கூடிய மதியழகன் மற்றும் அன்பில் பெரியசாமி, இந்த 2 பேரில் யார் நின்னாலும் திருச்சி கிழக்கு தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுவது என்பது அவ்வளோ சாத்தியம் இல்லை, போராடி தான் வெற்றி பெறணும். ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஆளுங்கட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை அச்சமின்றி சமரசமின்றி இன்னும் வெளிப்படையாக பேசணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். உதாரணத்திற்கு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல அரசாங்க அதிகாரிகள் பல்வேறு வேலைகளை செய்து இருக்கிறார்கள். அதே போல லால்குடி கள்ளக்குடி சிமெண்ட் ஃபேக்டரியில் வடுகர்பேட்டை மற்றும் பல்வேறு பகுதிகளில் சுண்ணாம்பு கற்கள், அதாவது டால்மியா சிமெண்ட் ஃபேக்டரிக்கு சம்பந்தப்பட்ட மூலப்பொருட்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களான எடுக்கக்கூடிய வெட்டி கனிமங்களை எடுக்கக்கூடிய அந்த சுண்ணாம்புக்கள் வடுகர்பேட்டை போன்ற பகுதிகளில், கள்ளக்குடி போன்ற பகுதியில் அளவுக்கு அதிகமாக போர் மாதிரி குமிச்சிருக்காங்க. அது சம்பந்தமாக நம்ம மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு மனு போட்டிருக்கோம், கனிம வள இயக்குனருக்கு மனு போட்டிருக்கோம், மாவட்ட ஆட்சியருக்கு மனு போட்டிருக்கோம், முதலமைச்சருக்கு மனு போட்டிருக்கோம், லால்குடி வருவாய் கோட்டாட்சியருக்கு மனு போட்டிருக்கோம், லால்குடி வட்டாட்சியருக்கு மனு போட்டிருக்கோம். இதுவரையிலும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டத்தில் ப. குமார் அவர்கள் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு குரல் கொடுக்கிற வகையில் டால்மியா சிமெண்ட் ஃபேக்டரி சம்பந்தமாக அந்த மக்களுக்கு என்னென்ன சுகாதார சீர்கேடு இருக்கு அப்படிங்கிறத அவர் ஒரு நாள் ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படின்னு பெரும்பாலும் எதிர்பார்க்குறாங்க. அதை லகரம் டிவியின் செய்தியாக தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன கேட்டீங்கன்னா, கள்ளக்குடி சிமெண்ட் ஃபேக்டரி மூலமாக, லால்குடி சிமெண்ட் ஃபேக்டரி மூலமாக பல வகையில் சுகாதார சீர்கேடு, இதய கோளாறு, கண் பார்வை கோளாறு, நுரையீரல் பாதிப்பு, மூச்சு திணறல் போன்ற பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டிலே விவசாய சங்கங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற இவர்கள் பெரும் முதலாளிகளை எதிர்த்து இவர்கள் மக்களுக்கு ஆதரவாக நிற்க
தவறுகிறார்கள். திருச்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான விவசாய சங்கங்கள் இந்த கள்ளக்குடியில் இருக்கக்கூடிய டால்மியா சிமெண்ட் ஃபேக்டரியை எதிர்த்து யாரும் மனு போடலை. மலைக்கோட்டை விவசாயிகள் சங்கம் என்று தொடங்கி இருக்கிற நான் இந்த மலைக்கோட்டை விவசாய சங்கத்தினுடைய தலைவராக நான் கனிம வள உதவி இயக்குனருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் வருவாய் கோட்டாட்சியருக்கும் லால்குடி வட்டாட்சியருக்கும் மனு போட்டு முறைப்படி அது விசாரணை செய்யணும்னு சொல்லி மனு போட்டிருக்கோம். லால்குடி வருவாய் கோட்டாட்சியர் எனக்கு மனு போட்டிருக்கார். லால்குடி வட்டாட்சியர் முறைப்படி இதில் ஆய்வு பட்டி மலைக்கோட்டை விவசாய சங்கத்தினுடைய தலைவர் திரு ரங்கராஜ் பலண்டார் அவர்களுக்கு தகவல் கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கார். இதுவரையிலும் என்னை நேரில் கூப்பிடவே இல்லை வட்டாட்சியர், யாரையே லால்குடி வட்டாட்சியர் கூப்பிடல. அப்போ ஆக பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக இந்த அரசாங்க அதிகாரிகள் செயல்படுகிறார்களோ என்ற ஐயப்பாடு நமக்கு இருக்கிறது. அதுபோல திருச்சியில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் திரு பா. குமார் அண்ணன் அவர்கள் நிச்சயமாக அந்த கள்ளக்குடி சிமெண்ட் ஃபேக்டரி சம்பந்தமாக அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு துரோகங்கள் நடக்கிறது, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எந்த அளவுக்கு துரோகம் செய்கிறது, வருவாய்த்துறை எந்த அளவுக்கு துரோகம் செய்கிறது, பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு மூச்சு திணறல் ஏற்படுகிறது, நுரையீரல் எப்படி பாதிக்கப்படுகிறது, கண் எப்படி பாதிக்கப்படுகிறது, மனிதன் முறையாக நடமாட முடிகிறதா அப்படிங்கிறதையெல்லாம் அந்த கள்ளக்குடி பகுதியில் இருக்கிற லால்குடி பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள் இவர் மூலமாக தகவல் கேட்டறிந்து கள்ளக்குடி சிமெண்ட் ஃபேக்டரியை முற்றுகையிட்டோ அல்லது அறிக்கையாவது வெளியிடுவாரா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த செய்தியின் வாயிலாக சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதை ஓரளவு வெளிப்படுத்துறாங்க. விவசாய சங்கங்கள் கள்ளக்குடியில் இருக்கக்கூடிய டால்மியா சிமெண்ட் ஃபேக்டரி பற்றி யாரும் சொல்ல பெரிய அளவுக்கு அப்படியே சாலையை மறித்து போராட்டம் ஆர்ப்பாட்டங்கிறது மாதிரி ஒரு சீன் போடுவாங்க. ஆனால் இந்த லால்குடி டால்மியா சிமெண்ட் ஃபேக்டரிக்கு மூலமாக இந்த வடுகர்பேட்டை கள்ளக்குடி பகுதியில் பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அன்றாடமாக மூச்சு விடுவதற்கு திணறுகிறார்கள். அந்த பகுதியில் போய் இங்கே திருச்சியில் இருக்கக்கூடிய விவசாய சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், செயலாளர்கள் எல்லாம் போய் ஒரு நாள் அங்கே இருந்து பார்க்க முடியுமா? ஏன் அந்த லால்குடி சிமெண்ட் ஃபேக்டரி டால்மியா சிமெண்ட் ஃபேக்டரிக்கு எதிராக ஏன் பேச மறுக்கிறீர்கள்? KN நேரு அவர்களுக்கு பயப்படுகிறீர்களா? லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியனுக்கு பயப்படுறீங்க? ஐயோ பாவம், அவர் நல்ல மனுஷன்னா அவர் யாரையும் எதிர்த்து பேச மாட்டாரு, கடுஞ்சொல்லில் பேச மாட்டாரு. ஆனால் KN நேரு அவர்களுக்கு பயப்படுகிறார்கள் இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய விவசாய சங்கத்தினுடைய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள். ஏன் பயப்படுகிறீர்கள்? KN நேரு என்று பெயர் சொல்ல நீங்கள் தயங்குகிறீர்கள். அவருடைய துறையில திருச்சியில மாநகர பகுதியில் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்குது? அமமுக மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் குரல் கொடுக்கிறாரு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் கடுமையாக நகர்ப்புற வளர்ச்சித்துறையில KN நேரு அண்ணன் அவர்களுடைய துறையில வார்டு வாரியாக எந்த அளவுக்கு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு ஏற்படுது, குடிநீரில் சாக்கடை தண்ணி கிடக்குது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை அவ்வப்போது மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கிறார். விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் மனு கொடுக்கிறார், மனுநீதி நாளில் மனு கொடுக்கிறார். அந்த வேலைகளை அதிமுக செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். திருச்சியில் இருக்கக்கூடிய மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய சீனிவாசன் பொதுமக்களுக்காக எந்த வகையிலாவது நின்றுருக்காரானா கிடையாது. முழுக்க அவர் KN நேருவின் நிழலாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் நின்னாலும் சரி, மேற்கு தொகுதியில் நிற்கிறோம்னு அவர் நினைச்சு கூட பார்க்க மாட்டார். இன்னும் சொல்ல போனா சீனிவாசன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலேயே மாவட்ட செயலாளர் இருந்தால் கூட இன்னைக்கு ஜொலித்திருந்திருப்பார். ஆனால் அதிமுகவிற்கு அவர் மட்டும்தான் மாசா இருக்கிறது மாதிரி சீன் போட்டுக்கிறாரு தவிர அதிமுக ஒருபோதும் மாநகரத்தில் வளரலை. அதுபோல பரஞ்சோதி அண்ணன் அவர்கள் தமிழ்குடி சாதியை சார்ந்த அண்ணன் பரஞ்சோதி அவர்கள் இன்னும் வீரியமாக அரசியல் செய்ய வேண்டும். மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியும் அவர் மாவட்ட செயலாளராக இருக்கிற பகுதியில் தான் வருது. மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய தனலட்சுமி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகளை போனால் கிட்னியோ ஏதோ ஒன்று காணா போயிருது. நாமக்கல்ல என்ன அப்படிதான் பல்வேறு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இனி தமிழ்நாட்டில் யாருமே இடுப்புக்கு கீழே ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும்னா கிட்னி காலி ஆயிரும். அவ்வளோ சீக்கிரமாக யாரும் மருத்துவமனையை நம்பி போகாதீங்க. வேற நாட்டு மருந்து கடையில் போய் மருந்து வாங்கி சாப்பிட்டு கிட்னிக்கெல்லாம் நீங்கள் முறையாக சிகிச்சை பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத அந்த செய்தி வாயிலாக தெரிவித்துக் கொள்வோம். அதே போல் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய தனலட்சுமி மருத்துவமனையில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத அண்ணன் பரஞ்சோதி அதிமுக புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய அண்ணன் பரஞ்சோதி அவர்கள் முழுமையாக குரல் கொடுக்கணும், பேசணும். மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுங்கிறத தாண்டி ஒரு நிலமோசடி பிரச்சனையும் ஓடிட்டு இருக்கு. மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வெங்கங்குடி பகுதியில் சத்திரம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கு சமுதாய இடம்னு ஒரு இடம் இருக்கு. கிட்டத்தட்ட 12 ஏக்கருக்கு மேலே
அந்த 12 ஏக்கருக்கு மேலே உள்ள இடம் வந்து தோராயமாக ஒரு 200 கோடி மதிப்பீடு போகுங்கிறாங்க. அதை யாராவது 4 பேர்த்துக்கிட்ட விற்று இது பண்ணி அந்த ஊரில் உள்ள 100 வீட்டுக்கு தலா 1 லட்சம் கொடுத்துட்டு மீதி 200 கோடி ஆட்டையை போட்டு விடலாம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாடி ஓடி துடித்து கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய கனவு ஒருபோதும் நடக்காது. அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பது போல நீங்கள் அதுபோல சமுதாய இடத்தையும் ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு பாத்தியப்பட்ட இடத்தையும் அப்படி நீங்க வந்து ஆட்டையை போட்டு அதுல சொத்து சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே உங்களால முடியாது. நிச்சயமா அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த புறநாறு வடக்கு மாவட்ட செயலாளர் பரஞ்சோதி அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும். எது ஆளுங்கட்சியா இருக்கோ எதிர்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்காக குரல் கொடுத்தால் உங்களை நாளை நினைத்து பார்த்து உங்களுக்கு ஓட்டு போடுவார்கள், இல்லைன்னா ஓட்டு போட மாட்டாங்க. பரஞ்சோதி அண்ணன் அவர்களெல்லாம் மக்களுக்காக எந்த வகையாக குரல் கொடுத்திருக்கிறார் இல்லை, குரல் கொடுக்கணும். சிவபதி போன்றவர்கள் மக்களுக்காக குரல் கொடுக்கிறார் என்றால் இல்லை. அப்ப தமிழ்குடி சாதியை சார்ந்த இவர்கள் எல்லாம் மக்களுக்காக குரல் கொடுக்காமல் இருந்தால் எப்படி நாளை மக்கள் உங்களை நம்புவார்கள் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகிறது. திருச்சி மாநகர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் சீனிவாசன் திருச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தால் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு அண்ணன் நேரு அவர்கள் துறையில நகர்ப்புற வளர்ச்சி துறையில ஊழல் முறைகேடுகள் நடக்கிறது என்பதை ஒரு நாள் ஒரு நிமிடமாவது KN நேருடைய பெயரை சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட முடியுமானா தெம்பும் திராணியும் இல்லை. ஒருபோதும் KN நேரு என்று பெயர் சொல்ல மாட்டார். இப்ப நான் KN நேரு என்று அண்ணன் KN நேரு என்று சொல்லுகிறோம் அல்லவா, திருச்சி மாநகர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் சீனிவாசன் அவர்கள் KN நேரு என்று ஒரே ஒரு நாள் அவரை எதிர்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லுங்க, ஒரு அறிக்கை விட சொல்லுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சி மாவட்டத்தில் கொடி கட்டி பறந்து கொண்டு இருக்கிறதா, அதிமுக கொடி பட்டொலி வீசி பறக்குமா அப்படின்னு அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவா இருக்கு. திருச்சியில KN நேரு அவர்கள் துறையில KN நேரு அவர்களுக்கு ஒரு நாள் வருமானம் 9 கோடி ரூபாய் என்று திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் குமார் அவர்கள் மட்டுமே தான் தைரியமாக குரல் கொடுத்தார். அதுபோல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில்நாதன் ஒருவர் மட்டுமே தான் திருச்சி மாநகர மாவட்டத்தில் நகர்ப்புற வளர்ச்சி துறையில ஊழல் முறைகேடுகள் புறையோடி போய் கிடக்கிறது, மக்களுக்கு குடிநீரிலே சாக்கடை கலந்து வருகிறது என்று பல்வேறு தகவல்களை வெளியிட்டு அவ்வப்போது மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுபோல திருச்சி அரசியல் சூழ்நிலைகள் மிகவும் மோசமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா திருச்சி மாவட்டத்தில் 5 தொகுதிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. குறைஞ்சபட்சம் 4 ஜெயிக்கலாம். மன்னச்சநல்லூர் ஜெயிக்கலாம், லால்குடியில் சவுந்தரபாண்டியனுக்கு கொடுக்கலன்னா அதிமுக ஜெயிக்கலாம். கண்டிப்பா மணப்பாறையில அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. குமார் அவர்கள் போட்டியிட்டால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. திருச்சி கிழக்கு தொகுதியில் கார்த்திகேயன் அவர்கள் சீட்டு கிடைத்தால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் கடுமையா இருக்கும், போட்டியா இருக்கும். ஆனால் சீனிவாசன் எந்த வகையிலாவது கார்த்திகேயன் தோல்வியடைவதற்குண்டான அனைத்து வேலைகளையும் செய்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் திருச்சியில கார்த்திகேயன் அவர்களுக்கு திருச்சி கிழக்கு தொகுதி கிடைப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளுக்கு அதிமுக சார்ந்தவர்களை சொல்லுகிறார்கள். திருச்சி மாவட்டத்தில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுவான தொகுதிகள் மணப்பாறை, திருச்சி கிழக்கு, அதுபோல மன்னச்சநல்லூர், முசிறி. நம்ம ஒரு 4 தொகுதியை குறிப்பிட்டு 5 தொகுதியை நம்ம சொல்லிட்டோம். மீதி 4 தொகுதியில் திருவரங்கம், திருச்சி மேற்கு, திருவரம்பூர், லால்குடி இப்படி ஒரு நிலைப்பாடுகள் இருக்குது. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 தொகுதி அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதிமுக திமுக அந்த இருவரும் கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் 2 கட்சியிலுமே என்னென்ன ஊழல் முறைகேடு நடக்குது, 2 கட்சியில் அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் அதிமுக எதிர்த்து ஏன் குரல் கொடுக்கல, பேசல அப்படிங்கிற பல்வேறு செய்திகளை நம்ம வெளியிட்டோம். யாருக்கு நம்ம பாரபட்சமின்றி வெளியிட்டோம். இப்போ திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இருக்கு. திருச்சி மேற்குல KN நேரு எப்படி இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல திருவரம்பூர் தொகுதியில் அன்பில் மகேஷ் பொய்யாமல் இவர்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. அதே போல லால்குடி தொகுதியில் சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு சீட்டு கொடுத்தால் நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே போல துறையூர் தொகுதியில் வந்து இழுபறியா இருக்கும் அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கு. அப்போ 9 தொகுதியில் 4க்கு 4 கரெக்டா வெயிட்டா இருக்கும். 1 தொகுதி இழுபறியா இருக்கும். 4 தொகுதி அதிமுக, 4 தொகுதி திமுக, 1 தொகுதி மிக இழுபறியா வந்து எது முந்துங்கிறது தெரியல. இப்படியே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் 2 கட்சியினுடைய நிலைப்பாடுகள், திருச்சியினுடைய அரசியல் நிலைப்பாடுகளை நம்ம அவ்வப்போது செய்தி வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம். யாருக்கும் அச்சமின்றி சமரசமின்றி. இன்னும் சொல்ல போனா திருச்சியில் இருக்கக்கூடிய திருவரம்பூர் தொகுதியில அன்பில் மகேஷ் பொய்யாமல் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தலைமையில நெருக்கமா இருக்காரு. ஆனால் தொகுதியை கைவிட்டுட்டாரு. தொகுதியில வந்து ஜல்லிக்கட்டுக்கு சூரியூர் பகுதியில மிகப்பெரிய கட்டடங்கள்லாம் கட்டி நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர்றாரு. ஆனால் பால்பனையிலேருந்து திருவரம்பூர் வரை இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில குண்டும் குழியுமா இருக்கு. அது அவர் தொகுதிக்குட்பட்டு வந்தாலும் தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும் அவர் சொல்லி சாலைகளை வந்து போட வைக்கணும், மின்விளக்குகள் இயங்க வைக்கணும்.
இன்னும் சொல்ல போனா அவர் உதவியாளராக இருக்கக்கூடிய அருண் என்பவர் பல கோடிக்கு அதிபதி இருக்கிறார். தனியார் பள்ளி மற்றும் பல்வேறு சொத்துக்களை சேர்த்திருக்கிறார். ஒருவேளை பாஜக ரைடு விடணும்னா அருண் மேலையும் மகேஷோட உதவியாளர் அருண் மேலையும் ரைடு விடக்கூடிய ஒரு நிலைமை வரும். திமுக காரங்களே நமக்கு தொடர்பு கொண்டு சொல்றாங்க. அதனால் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவருடைய தனிப்பட்ட பேச்சாற்றல் மற்றும் தலைமையில் இருக்கக்கூடிய நெருக்கம் மற்றும் தொழிற்சங்கங்கள் அப்படியான ஒரு சூழல் இருக்கிற காரணத்தால் திருவெரும்பூர் தொகுதியிலே வெற்றி பெறலாமே ஒழிய அவர் தொகுதிக்கு பெரிய அளவுக்கு செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லிடவே முடியாது. அதனால திருச்சியில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரத்தை அவ்வப்போது நம்ம சுட்டி காட்டி கொண்டே வருகிறோம். முக்கியமாக திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் பரஞ்சோதி அவர்கள் இந்த மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, வெங்கங்குடி வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய சத்திரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சமுதாய இடத்துல ஒரு தோராயமாக ஒரு 2 கோடி மட்டும் அந்த சத்திரங்கிற ஊருக்கு கொடுத்துட்டு ஒரு 200 கோடியை ஆட்டையை போட்டு விடலாம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்கிறார்கள். அதனையெல்லாம் தடுக்கிற வகையில் அவர் குரல் கொடுக்க வேண்டும். அதே போல திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் பா குமார் அவர்கள் லால்குடி வட்டத்தில் லால்குடி தாலுகாவில் இருக்கக்கூடிய கள்ளக்குடியில் இருக்கக்கூடிய டால்மியா சிமெண்ட் ஃபேக்டரியால் அந்த பகுதிக்கு மக்களுக்கு என்னென்ன தீங்குகள் இருக்கிறது, மூச்சு திணறல் இருக்கிறது, கண் பார்வை கெட்டு போகிறது, நுரையீரல் கெட்டு போகிறது, அன்றாட வாழ்க்கை கெட்டு போகிறது, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது, கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தி வெளியிட்டிருக்கோம். அவர் அதுக்கு குரல் கொடுக்கணும். அதுபோல திருச்சி மாநகர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் சீனிவாசன் மாநகர மாவட்ட செயலாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிழலாக அதிமுகவுக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லாதவர் போல செயல்பட்டு கொண்டு நேருடைய முழு ஆதரவாக இருக்கிறார். அவருக்கு சீட்டு கொடுத்தா நிச்சயமா அதிமுக அதல பாதாளத்திற்கு சென்றுவிடும். அது அதிமுக தலைமை எடுக்கக்கூடிய முடிவு. அதே நேரத்தில் நம்ம திருவெரும்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பால் பண்ணையிலேருந்து துவாக்குடி வரை குண்டுங்குழி சாலைகளாக இருக்கிறது. மாலை நேரங்களில் இரவு நேரங்களில் மின்விளக்கு இயங்குதல்ல அப்படிங்கிற பல்வேறு செய்திகளை நம்ம வெளியிட்டு விட்டோம். இந்த செய்தியை நடுநிலை செய்தியாக எடுத்துக்கொள்ளுங்கள். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ஒரு நட்பு ரீதியாக சொல்கிறோம். ஸ்க்ரீனில் நம்பர் வரும். உங்கள் பகுதியில் ஊழல் முறைகேடுகள், அரசாங்கத்திற்கு பொருளாதார எடுப்பு, உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் சரியாக செயல்பட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கும் சொல்லுங்கள். அவருடைய சிறப்பு, அவருடைய செயல்பாடுகள், அவருடைய அதாவது மக்களை போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பார்க்குறாங்க அப்படின்னா அவர் வாங்க உட்காருங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அணுகுமுறையாக கேட்குறாரா, ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக யாராவது செயல்படுறாங்கன்னு உங்களுக்கு உங்கள் மனசில் என்ன தோணுச்சுன்னா சொல்லுங்க. உங்கள்கிட்ட நேரடியாக பேட்டி எடுத்து அதையும் செய்தியாக போடுவோம். உங்களுக்கு நீண்ட காலமாக கோரிக்கை இருக்குதா அதையும் சொல்லுங்க, செய்தியாக நம்ம வெளியிட தயாராக தான். ஸ்க்ரீனில் நம்பர் வரும், நோட் பண்ணிக்கிட்டு எனக்கு தகவல் தாருங்கள். உங்கள் கிராமத்திற்கு நேரடியாக நாங்கள் பேட்டி எடுத்து நம்ம நகரம் டிவியில் செய்தி வெளியிடுகிறோம். நன்றி, வணக்கம்.